முடியுது. வெறும் இது ஆஃப் பீட் சினிமாவாக ஒதுக்கி மட்டும் எடுக்காம. அது தமிழ்ல எப்பவுமே இருக்கு. அதாவது என்ன சொல்லுவது சார், என்னன்னா பிரிச்சு இது ஆஃப் பீட், இது வந்து கமர்ஷியல் அப்படின்னு நம்ம ஆடியன்ஸ் வந்து, நானும் ஒரு ஆடியன்ஸா என்னைக்குமே நம்ம பிரிச்சு பார்த்ததே இல்லை. என்டர்டெயின்மெண்ட் இஸ் டு எங்கேஜ். அந்த அந்த லாட்டின் சொல்ல இருந்தே நம்ம எடுத்து பார்க்குறப்ப இட் மீன்ஸ் டு எங்கேஜ். அண்ட் எங்கேஜ் ஆன எல்லா படங்களுமே நம்ம கைத்தட்டி தான் ரசிச்சிருக்கோம். இப்போ நான் வந்து சினிமா பார்த்து பயந்துருக்கேன். முதல்ல எனக்கு சினிமா எடுக்கணும்னு ஆசை வந்தப்ப இந்த ஃபார்மேட், அதாவது கமர்ஷியல் சினிமான்னு சொல்றது ஒரு ஃபார்மை சொல்லலாம். அந்த ஃபார்மை பார்த்து நான் பயந்துருக்கேன். நான் டான்ஸ் ஆடினதில்லை, எனக்கு டான்ஸ் ஆட வைக்க தெரியாது, எனக்கு இதெல்லாம் வேணுமா, எனக்கு ஒரு கதை சார்ந்த படங்கள் மட்டுமே பிடிக்குது, இதை வந்து நம்ம இங்கே பண்ண முடியுமா அப்படின்ற இருந்த ஒரு பயத்தில் நான் ஒரு சின்ன படம் எடுத்து அதை போய் திரைப்பட விழாக்களுக்குலாம் கொண்டு போய் நான் என்ன கற்றுக்கிறேன் அப்படின்னா, த மோஸ்ட் இவால்வ்ட் ஆடியன்ஸ் வந்து தமிழ் ஆடியன்ஸ் தான். எந்த சந்தேகமே இல்லை. ஹோம் பவுண்ட் தமிழ்ல எடுத்திருந்தா கொண்டாடி இருப்போம். அந்த ஹிந்தியில பெருசா போகல. நம்ம தான் வந்து சினிமாவை வெறும் வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சமா நம்ம பாக்குறதே இல்லை. அது நம்ம என்ன 10 வருஷம் கழிச்சு சந்திக்கிற ஒரு நண்பர்கிட்ட கூட நான் கேட்கிற 3 கேள்வியில் ஒரு கேள்வி, என்ன மச்சான் கடைசியா பார்த்த, என்ன படம் பார்த்த.